அனைவருக்கும் சோத்திரம். அன்பின் இறை மக்களே, ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே மீண்டுமாய் உங்களை நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான நல்வேலைக்கு அவன் நன்றோடு துதிக்கும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய வசனத்தை நாங்கள் பேச போகிறோம், கேட்க போகிறோம். நீர் எங்களோடு கூட இடம்படுபடியாக செபிக்கும் சுவாமி. உடைய பாடல்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுங்க. உடைய வசனத்தின் மூலமாய் அநேகர் நீங்கள் தொடுங்க கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசுவதிங்க. தூர இடங்களிலே ஆங்காங்கே சிதறிருக்கிறாங்க சுவாமி. அவர்கள் எல்லாரும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பிள்ளைகள் கலந்து கொள்ளவும், உற்சாகமாய் ஆண்டவரே ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும் என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ என்ற பாடலை மகிழ்ச்சியோட வீட்டில் இருந்தபடி சந்தோஷமாக நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாயனை பைபுன்மே அவர் மேல் தமனே அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிலனே. தேவ செய்திக்கு ஆதாரமாக வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-6 முடிய. மத்தேயு 19 வசனங்கள் 3-6. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தன்னை குளிர பண்ணி அடியன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவன் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனுக்கென்றே படுத்தி, சுகதைலம் கொண்டின் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. இதுக்கு போவதற்கு முன்னதாக இந்த செய்தியுடைய வசனம் நம்மோடு கூட இடைப்படும்படியா ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நேராக நாம் கண்களை எழுப்போம். வசனத்தை ஆண்டவரே நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிறோம்.
எங்களை கேட்க வைங்க ராஜா. உம்முடைய வசனம் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். முதலாவது, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை முறைப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமணம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று கொடுத்திருக்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. திருமணம் ஆதி காலங்களிலே பல முறைகளிலே திருமணம் நடைபெற்றது. முதலாவது, குழந்தை திருமணம். சிறு சிறு வயதிலேயே திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வயது ஒவ்வாத ஒரு திருமணம். பெண்களுக்கு மிகவும் குறைந்த வயதாக இருக்கும், ஆண்களுக்கு மிகவும் அதிகப்படியான ஒரு வயதாக இருக்கும். அதாவது 62 வயது ஒரு ஆணுக்கு 11 வயது பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு முறை. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது காஸ்ட் மேரேஜ், ரிலீஜியஸ் மேரேஜ், டவுரி மேரேஜ், தென் பேரண்ட்ஸ் அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ். இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது ஹோமோசெக்சுவல் மேரேஜ் என்று சொல்லுகிற நிலைமையில் உலகம் இப்பொழுது ஆட்கொண்டிருக்கிறது. இப்படி பல வகையான திருமணங்களை நாம் பார்த்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த திருமணங்கள் எல்லாம் ஒருவேளை ஒழுங்கற்ற முறையில் இருந்திருக்கிறது, சமாதானமற்ற முறையில் இருந்திருக்கிறது, மகிழ்ச்சிக்குரிய ஒரு திருமண வாழ்க்கையாக இல்லாமல் இருந்திருக்கிறது. பெற்றோர் அரேஞ்ச் பண்ணினாலும் சரி, அல்லது அவர்களையே விரும்பி திருமணம் செய்து கொண்டாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அங்கள் சரியான ஒரு வாழ்க்கை முறை இல்லாததை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வசனப்படி நாம் பார்க்கின்ற பொழுது திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கர்த்தர் அழகாக திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதியில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணத்தை செய்து வைக்கிறார். ஒரு ஆடம்பரமற்றதான ஒரு திருமணம், ஆரவாரம் இல்லாத ஒரு திருமணம், ஆனால் ஆண்டவர் இருந்த திருமணம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயே ஆரம்பிக்கிறது. 24ஆம் வசனத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்குது, இது நிமித்தம் பெற்றோரை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரகசியம் பெரியது. ஆணை உண்டாக்கின பிற்பாடு ஆணினுடைய விலா எலும்பை எடுத்து பெண்ணை உண்டாக்கினபடினாலே அவளை மனுஷி என்று பெயர் பெறுகிறாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி செய்யப்பட்ட திருமணம் மகிழ்ச்சியாக, குதூகலமாக, சந்தோஷமாக இருந்த வழியில்தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கீழ்ப்படுதலான ஒரு காரியத்தை இங்கே வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன காரியம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு பழத்தை எல்லாவற்றையும் சாப்பிடலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், கீழ்ப்படியாத தன்மையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால அவர்கள் மகிமையின் ஆடையை இழந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த மகிமையின் ஆடையை இழந்த அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாவது அவர் உடைய கொடுக்கிறார். அவர் கொடுப்பதற்கு முன்பதாகவே அத்தி இலைகளை தைத்து அவர்கள் தங்களுக்கு ஆடை உண்டு பண்ணினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் பிற்பாடு அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்து வெளியிலே அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், இரத்தம் சிந்தி அங்கே ஆடை உருவாக்கப்படுகிறது. ஒரு ஆட்டை அடிக்கப்படுகிறதால அங்கே இரத்தம் சிந்தப்படுகிறது. இரத்தம் சிந்தப்படுதலே எதிர்காலத்தில் ரட்சிப்பின் அனுபவமாக மாற்றப்படுகிறது, மகிமையின் அனுபவமாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த மாட்சிமையை பெற்றுக்கொள்வதற்காக தான் கடவுள் நாம் வெளிப்படுத்திய விசேஷத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷ வேத பகுதியில் வாசிக்கிறோம், நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே அவ்வப்பொழுது வாசிக்கிறோம், கேட்கிறோம். இரண்டாவதாக வாசிக்க கேட்ட நற்செய்தி நூலில் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை சோதிக்கும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொருட்டாக பரிசேயர்கள் அவரை கேள்வி கேட்கிறார்கள். அவரை எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தையில் அவரை மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி
இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். என்ன சம்பாஷணை என்று சொன்னால், திருமணமான ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேலையிலே ஏதாவது ஒரு வேலையிலே ஒரு சமயத்திலே 2 பேருக்கும் ஒவ்வாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படியானால் மணமகனோ மணமகளோ அல்லது ஆணோ பெண்ணோ இருவரில் யாராவது ஒருவரோ மனச்சீட்டை கொடுத்து விலக்கி கொள்ளலாமா, திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாமா என்று சொல்லி அங்கே அவர்கள் கேட்கிறதை நாம் மத்தேயு நற்செய்தி நூலில் 19ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அதுக்கு கடவுள் சொல்லுகிறார், இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி வசனத்தின் மூலமாகவே அந்த பரிசேயர்களுக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் கணவன் தன் மனைவியோடு இசைந்திருக்கிறதான அந்த ஒரு கட்டாயம் அல்லது நேர்த்தியான ஒரு குடும்பத்தை மனுஷர்கள் பிரிக்கக்கூடாது. இதை கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கும்போது எப்படியெல்லாம் மோசே அவளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் திருமணத்தை ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது குடும்பங்களில் திருமணங்கள் நடக்கிறது. பெற்றோர்கள் பார்த்து பிள்ளைகளுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைத்து ஒரு திருமண வாழ்க்கையின் மூலமாக அவளை கணவன் மனைவியாக இணைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி இணைக்கப்பட்ட இந்த ஆணும் பெண்ணும் எப்படி வாழ வேண்டும், மணமகன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மல்கியான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மனைவியானவள் உடன்படிக்கையின் தோழி. மனைவியானவள் உடன்படிக்கையின் தோழி, உடன்படிக்கையின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை என்று சொன்னால் இருவரும் திருச்சபையிலோ அல்லது பொதுவான இடங்களிலோ ஒருவருக்கொருவர் கையை இணைத்து முதியோர்கள் முன்பதாக, ஆசாரர்கள் முன்பதாக, நாம் சொல்லுகிறது போல நம்முடைய ஆயர்கள் மூலமாக கிறிஸ்துவ முறைப்படி அவர்களை இருவரையும் கணவனாக மனைவியாக இணைத்து வைக்கிறார்கள். இவர்கள்தான் உடன்படிக்கையின் சிநேகிதி என்று சொல்லி கணவனுக்கு சொல்லப்படுகிறது. அதே போல தான் மனைவிக்கும் அவரும் கணவரும் உடன்படிக்கையின் கணவராக அந்த மகளுக்கு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி உடன்படிக்கையின் தோழியாக, உடன்படிக்கையின் மணவாளனாக இணைக்கப்பட்ட இவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஆணும் ஆகட்டும் அல்லது பெண்ணாகட்டும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியிலே நாம் பார்க்கிறோம், தாசன் என்று சொன்னால் அல்லது தாசர் என்று சொன்னால் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு தாசர் என்று சொல்கிறார்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு குமாரிகள் என்று ஆதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரிகள் என்று சொல்லுகிறவர்கள் தான் தாசிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாளடைவிலே இந்த தாசிகள் என்ற பெயர் வேறு உருமாற்றம் அடைந்து வேறு விதமான அர்த்தத்தை உடையதாக மாற்றப்படுகிறதை நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். தாசர் என்றால் திருமணமாகாத ஒரு மகன், தாசி என்றால் குமாரிகள் அல்லது திருமணமாகாத பெண்கள். இப்படி திருமணத்தில் உடன்படிக்கையின் மூலமாக இணைக்கப்பட்ட இந்த இருவரும் கணவனும் மனைவியும் பேச்சில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சு தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறதாக இருக்க வேண்டும். கணவன் பேசினாலும் சரி, மனைவி பேசினாலும் சரி, அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறதாக இருக்க வேண்டும். குடும்பத்தை உடைக்காதபடி அவர்கள் பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்திலே இருந்து குடும்பம் துரத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த துரத்தப்படுகின்ற பொழுதுதான் இயேசுவின் மாட்சிமை அவர்கள் இழக்கிறார்கள். மாட்சிமை இழந்ததினால தான் அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி தங்களுக்கு தெரிய வருகிறது. அந்த மாட்சிமை அவர்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற வரைக்கும், அந்த மகிமை அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற வரைக்கும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறபடி நான் பார்க்கின்ற பொழுது அங்கே சாலமோன் ராஜா எழுதுகிறார். இந்த பிரசங்கி புஸ்தகத்தை சாலமோன் ராஜா எழுதுகிறார். அந்த சாலமோன் என்ன எழுதுகிறான்னு சொன்னால், ஜீவ வாழ்க்கை, ஒரு கணவனும் மனைவியும் வாழ்கின்ற வாழ்க்கை ஜீவ வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் மனைவியை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார்.
ஏன்னு சொன்னால் 300 மனைவிகள் இருக்கிறார்கள், அல்லது 300 மனைவிகள் இருக்கிறார்கள், 700 மறுமனை ஆட்டுகள் இருக்கிறார்கள். 1000 பேர் இருந்தாலும் கூட கடைசி நாட்களில் அவரை பார்த்து கொள்வதற்கோ, அவருடைய மகிழ்ச்சியில், அவருடைய சந்தோஷத்தில் கலந்து கொள்வதற்கோ அவருக்கு யாரும் இல்லை. ஆகவே தான் இந்த வார்த்தையை அவர் அங்கே எழுதுகிறார். கடைசியில் பார்க்கும்பொழுது மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பிரசங்கி புத்தகத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கணவனும் மனைவியும் கோபப்படக்கூடாது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கோபப்படக்கூடாது, அதே வழியில் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி கோபப்படுகின்ற வேளையில் காலையிலே அவர்களுக்குள்ளே அல்லது மன வேற்றுமை இருக்குமானால் மாலை 5 மணிக்குள்ளதாக அல்லது சூரிய சன்செட்டுக்கு முன்பதாக, அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே இந்த கணவனும் மனைவியும் ஒப்புரவாக வேண்டும் என்று அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கணவனும் மனைவிக்கும் இடையிலே அன்பின் ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அன்பின் ஐக்கியம் இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் ஐக்கியம் இருக்கும், கீழ்ப்படுதல் இருந்தால் ஐக்கியம் இருக்கும். அதுதான் எபேசியர் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். கணவன் மனைவின் மீது அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவன் மீது கீழ்ப்படுதலாக இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் கீழ்ப்படுதல் வரும், கீழ்ப்படுதல் இருந்தால் அன்பு வரும். இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று ஏற்புடையதாக இருக்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு குடும்பத்தை கட்டுகிறதாய் அமைய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்கின்ற கணவனும் மனைவியும் யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பக்கூடாது நாம் பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, பதறுகிறவர்கள். பதறுகிறவர்கள்னு சொன்னால் மாற்றி மாற்றி பேசுகிறவர்கள் என்று அர்த்தம். மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு மனுஷனையோ மனுஷியையோ இவர்கள் நம்பக்கூடாது. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இவர்கள் இருவருமே மாற்றி மாற்றி பேச்சை மாற்றுகிற மக்களை நம்பாதபடி இவர்களுக்கு வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மலைகளையும் குன்றுகளையும் நம்புவது விருதா. மலைகளையும் குன்றுகளையும் நம்புவது விருதா என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் மலைகள் குன்றுகள் என்று சொல்லுகின்ற பொழுது செல்வ செழிப்பானவர்கள், ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே அவர்களுடைய பேச்சை அல்லது அவர்கள் ஐஸ்வர்யவானாக இருப்பதினால, பணக்காரராக இருப்பதினால அவர்கள் சொல்லுவதை நம்பக்கூடாது என்று சொல்லி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, பேதையானவன் எல்லாவற்றையும் நம்புவான். பேதையானவன் எல்லாவற்றையும் நம்புவான், ஆனால் விவேகியோ தன் நடைகளை காத்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பேதைகளாக இருக்கக்கூடாது. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் பேதைகளாய் எல்லாவற்றையும் நம்புகிற பிள்ளைகளாய் இருக்கவே கூடாது என்று சொல்லி இந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், ஏதேன் தோட்டத்திலே ஒரு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆரவாரம் இல்லாத திருமணம், ஆர்ப்பாட்டம் இல்லாத திருமணம், ஆனால் ஆண்டவர் இருக்கிற திருமணம். உலகத்திலே கணவனாக மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த புருஷனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது நாம் எவைகளெல்லாம் கணவனையும் மனைவியும் பிரிக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் இருக்குது, நாம் ஒரு சில காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். முதலாவது, பொருள் அல்லது நகை அல்லது பணம் கணவனையோ மனைவியோ பிரிக்கவே கூடாது. உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ கொண்டு வந்த, உங்கள் வீட்டில் எவ்வளோ டவுரி கொடுத்தாங்க, இன்னும் கொடுத்து முடிக்கலை, இப்படியெல்லாம் பேசி மன வருத்தத்தை உண்டு பண்ணி இருவருக்கும் இடையே ஒரு பெரிய பாலத்தை அல்லது பெரிய பிரிவை உண்டாக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் பேசி பெற்றோர்கள் பிரிந்து விடக்கூடாது. மனைவி பிள்ளையை தண்டிக்கின்ற பொழுதோ அல்லது கேட்கின்ற பொழுதோ விசாரிக்கின்ற பொழுதோ கணவன் அங்கே மூக்கை நுழைக்கக்கூடாது. அதே போல் கணவர்
பிள்ளைகளை கேட்கின்ற பொழுது, விசாரிக்கின்ற பொழுது மனைவி அங்கே போய் நுழையக்கூடாது. என் பிள்ளைய ஏன் நீ அடிக்கிற, என் பிள்ளைய ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இருவருக்கும் சொந்தமானவெல்லாம் பிள்ளைகள். ஆகவே பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி நாம் நினைத்துக் கொள்கிறோம், பரிந்து என் பிள்ளைக்காக பரிந்து பேசுகிறோம் என்று சொல்லி. அதுவல்ல, நம்முடைய உறவு அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற இடையிலே இருக்கிற உறவு பிள்ளைகளாலே பிரிந்துவிடக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சொந்தக்காரர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வரவே கூடாது. நல்ல காரியங்களுக்கு வரலாம், நல் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் இருவருக்கும் பிரிவினைகள் ஏற்படுகின்ற பொழுது, இருவருக்கும் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது தனித்தனியாக நல்ல ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் உறவில் அவர் இடையிலே கடவுளே வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அவரே சொல்லிக் கொள்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆகாரை வெளியே கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி சாராள் சொல்லுகின்ற பொழுது, உன் மனைவி சொல்லுகிறபடி செய் என்று சொல்லுகிறார். கடவுளே அங்கே ஆலோசனை சொல்லலை. உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்களோ, மனைவி பேச்சு கேட்டு தானே நீங்கள் ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொண்டீங்க. சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை நீங்கள் மனைவியை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போது சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை கொண்டு போய் வெளியிலே விட்டுவிட வேண்டும் என்றால் உன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே யாரும் வரவே கூடாது. அவர் நன்றாக வாழ்வதற்கு அவரை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொள்கிறோம். பட்டாபிராமிலே ஒரு திருமண வைபவத்திலே பேசும்படியாய் கர்த்தருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் பேசுகின்ற பொழுது திடீரென்று இந்த வார்த்தை சொன்னார், பிள்ளைகளை வாழ விடுங்கள், பிள்ளைகளை வாழ விடுங்கள். அல்லது பெண்ணுடைய அம்மா அப்பாவோ அக்கா தங்கச்சியோ அல்லது ஆண் பிள்ளையுடைய கணவருடைய அவருடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரர்கள் இடையிலே வரக்கூடாது. அவர் இருவரும் கலந்து பேசி நல்ல வழி அவர் செய்து கொள்ள நாம் பழக்கிக்க வேண்டியதுதான் நம்முடைய மூதாதையர்களுடைய பழக்கம். அல்லது அவர்களை காட்டிலும் மூத்த வயதுள்ள பெற்றோர்களாகிய நமக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆகவே பொருளோ பிள்ளைகளுக்கு பரிந்து பேசுகிற காரியங்களோ உறவின் முறைகளோ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வரக்கூடாது என்பதை நாம் இன்றைய நாளே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கணவன்மார்களுக்கு தான் மனைவி வாழ்த்தான் சொல்லுகிறது, கோபம் ஒரு நிமிஷம், கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவோ நித்திய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆணானவன் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற மகளாய் வாழும். நான் இருவருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். கணவனாகட்டும் மனைவியாகட்டும், இந்த இருவரும் சேர்ந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இருவரும் காலத்தை வீணடிக்கக்கூடாது, வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கிழவி பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. தங்களுடைய முன்னேற்றத்தில், தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, தங்களுடைய எதிர்காலத்தின் முன்னேற்றத்திற்கு, விசுவாச வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குரிய கருத்துக்களை பேசி தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும். சின்ன சின்ன காரியங்களிலே மனவேற்றுமொழி வரும். புதிதாக திருமணம் ஆகின்ற போது நிச்சயமாக ஒத்து போகவே போகாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் வேறு கலாச்சாரத்திலே வாழ்ந்து வந்தவர்கள், அந்த தம்பி இன்னொரு கலாச்சாரத்திலே வாழ்ந்து வந்தவர். ஆகவே இந்த 2 கலாச்சாரங்கள் சேர்ந்து ஒருவேளை அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் அன்பு கூற வேண்டும், ஒருவர் பேரிலே ஒருவர் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கணவனுடைய இன்னொரு வேலை என்னன்னு சொன்னால் மனைவியை போஷிக்க வேண்டும், போஷித்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதிலும் நூற்கிறதும் இல்லை, பிதாவான அவர்களை போஷிக்கிறார். கடவுள் எப்படி மற்ற ஜீவ ஜந்துக்களை போஷிக்கிறாரோ அதை காட்டிலும் மேன்மையாக மனைவியை போஷிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கணவனுக்கு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையிலே தவறாதபடிக்கு கணவன் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது மாத்திரமல்ல, அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த சரீரத்தை போல மனைவியை பார்க்க வேண்டும்.
சொந்த சரீரத்தை யாராவது அழிப்பாங்களா? சொந்த சரீரத்தை யாருன்னா குத்துவாங்களா? அல்ல சொந்த சரீரத்தை ஏதாவது சிதைத்து கொள்வார்களா? மாட்டாங்க. அதே போலதான் தன் மனைவியையும் தன் சொந்த சரீரமாக பாவித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக வாழ வேண்டும், கோபப்படாமல் வாழ வேண்டும், காலத்தை வீணடிக்காமல் வாழ வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ள வேண்டும், ஒருவர் கவலையை ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒருவர் சந்தோஷத்தை இன்னொருவர் சந்தோஷத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவையெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் தற்காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, இப்போது நடைபெறுகின்ற இந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன காரியங்களிலே பெரிய பெரிய பிளவுகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அம்மா நல்லா படிச்சிருப்பாங்க, அவர் கொஞ்சம் படிக்காமல் இருப்பார். இந்த அம்மா நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்க, அதிகமாக சம்பாதிப்பாங்க. அவர் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாலும் சம்பளம் கம்மியாக இருந்திருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகள் அவருக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஆண்டவர் துணை இருக்கிறார் என்ற சிந்தனை அவருக்குள்ளே வர வேண்டும். அதற்கு தான் வேத வசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவை கர்த்தர் இணைத்த மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தங்கள் சொந்த கருத்துக்களை இருவரும் அங்கே கொண்டு வரக்கூடாது. சொந்த எண்ணங்களை குடும்பத்திலே கொண்டு வரக்கூடாது. பேசலாம், ஆனால் பிரிக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொன்னார் அந்த பரிசேயருக்கு, கர்த்தர் இணைத்தது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக மணவாளன் மணவாட்டி இவருடைய உறவு மிகவும் விசேஷமானது, நேர்த்தியானது, அழகானது, பரிசுத்தமானது. இதே போலதான் மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறாரோ, தன் சொந்த சரீரமாய் நேசிக்கிறாரோ, அன்பாய் இருக்கிறாரோ, கடமைகளை செய்து அவளை போஷிக்கிறாரோ, அதே போல மணவாட்டியும் மணவாளனும் இருக்க வேண்டும், இருக்கிறார்கள் என்று சொல்லி வேற்றையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நிச்சயமாய் மனைவிமார்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், சீயோன் குமாரத்தியே, உன் தாய் உன் தந்தை வீட்டை மறந்துவிடு. இது ரொம்ப கஷ்டம். இவங்க யார் இது சொல்கிறாங்க? தாய் வீட்டை மறந்துவிடுங்க, தந்தை வீட்டை மறந்துடணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்போதுதான் உன் அழகில் ராஜா பிரியப்படுவார். ராஜானா இயேசு ராஜா பிரியப்படுவார். அழகு என்று சொன்னால் குணாதிசயங்களில் உன் தாய் தனி வீட்டை சுத்தமாக மறந்துடணும்னு சொல்லவே இல்லை, அவனை மறந்து அப்படியே விட்டுறணும்னு சொல்லவில்லை. எப்போது பார்த்தாலும் இங்கே வாழ்ந்து கொண்டு உள்ளம் அங்கே இருக்கக்கூடாது. கணவர் மனையோடு வாழ்ந்து கொண்டு அப்பா அம்மாவை பார்த்து பொழுது பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த 2 பேருக்கும் சொல்லுவது தான். இந்த விசேஷமாக அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்போதுதான் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம், இதுதான் பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை வழி, இதுதான் மணவாளனை சந்திக்கிற ஒரு சந்திப்புக்கேற்ற ஒரு உறவு முறை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அல்லது பிதா, ஆதியிலே பிதாவாகிய யெகோவா இந்த ஆசாரியத்துவத்திலே குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். எங்கெல்லாம் குடும்பத்தை கொண்டு வராங்க பாருங்கள், அழகாக. முதலாவது ஏதேன் தோட்டத்திலே குடும்பத்தை உருவாக்குகிறார். நோவா குடும்பத்தை உருவாக்கி பேழையை உண்டு கொள்ளுகிறார். உலகத்திலே ஜீவஜந்துகளை காப்பாற்றுவதற்காக, மனிதர்களை காப்பாற்றுவதற்காக, அந்த சொந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நோவாவை அவர் குடும்பத்தையும் ஏற்படுத்துகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆசாரியத்துவத்திலே மோசையின் காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஆசாரியத்துவத்திலே குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி வந்தவர் தான் சகரியாவும் எலிசபெத்தும். அந்த சகரியா தன்னுடைய ஆசாரிய முறைமைப்படி தேவாலயத்துக்குள்ளே, அவர் கோவிலுக்குள்ளே தன்னுடைய ஆசாரியத்தை செய்து கொண்டிருக்கும்பொழுது தேவதூதர் வருகிறார், பேசுகிறார், உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார், உனக்கு யோவான் என்று பெயரிடுவார் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்பாதபடினால சகரியா அந்த பிள்ளை பேச்சு பெறுகிற வரைக்கும், அந்த பிள்ளை உலகத்திலே பிறக்கிற வரைக்கும் அவர் பேசாதிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எலிசபெத்தும் சகரியாவும் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே குடும்பம் கடவுளுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாய் யாரும் மாற்றவே கூடாது.
இந்த குடும்பம் கர்த்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற குடும்பமாய் வாழ வேண்டும். இந்த குடும்பம் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளை பெற்றெடுக்கிற குடும்பமாய் மாற வேண்டும் என்று நாம் ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இந்த இருவரும் கணவனும் மனைவியும் உடன்படிக்கை செய்கிறார்கள். இது முதல் கொண்டு நாங்கள் கணவனாக மனைவியாக இருக்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், சந்தோஷத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை கணவனாக மனைவியாக வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்படி வாக்கு கொடுக்கிறவர்கள் அதை கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கொண்டாட்டத்தை இழந்து விடாதபடிக்கு இந்த ஆதாமை போல இடையிலே வருகிற சத்துருவின் மூலமாய், இடையிலே வருகிறதான மற்றவர்கள் மூலமாய், மூன்றாவது ஆள் என்று சொல்கிறாங்களே, அவர்கள் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கை பிரிந்து போகக்கூடாது. அது சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதில் 2 குடும்பங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்கு தெரிந்த குடும்பங்கள் தான். ஆபிரகாம் குடும்பம் நமக்கு நன்றாக தெரியும். லோத்தின் குடும்பம் நமக்கு நன்றாக தெரியும். அதில் மோசேயின் குடும்பம் மிகவும் விசேஷமான ஒரு குடும்பம். அவர் ராஜரீக வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டார். 40 வருஷம் அரண்மனையிலே வாழ்ந்தவர், 40 வருஷம் வனாந்தரத்திலே வாழ்ந்தவர், ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தவர். இடையிலே திருமணமாகிறது. சிப்போராள் என்கிற தன்னுடைய மனைவியின் பேர் சிப்போராள் ஆகிறது. 2 குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒருவருக்கு கெர்சோம் என்றும் இன்னொருக்கு எலியேசர் என்று பெயர் வைக்கிறார். கெர்சோம் என்று சொன்னால் நான் அனாதியாக இருந்த இடம் சொல்கிறேன். நான் அனாதியாக இருக்கிறேன். அனாதியாகி ஓடி வந்த அவருக்கு அடைக்கலம் கொடுத்து, ஆசாரிய குடும்பத்தை அடைக்கலம் கொடுத்து, அந்த சிப்போராளை திருமணம் செய்து வந்து பிள்ளை பெறுகின்ற பொழுது கூட அவர் தன்னை அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த 2வது குழந்தை எலியேசர் பிறக்கின்ற பொழுதுதான் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் அவர் அனுபவிக்கிறார். ஆனால் இடைப்பட்ட எல்லா வேத வாசிப்பையும் நாம் பார்க்கின்ற பொழுது என்னாமத்தில் நாம் 12ஆம் அதிகாரம் பார்க்கின்ற பொழுது அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவர் சிப்போராளை குறித்து மிக விமரிசையாக அங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவர் அமைதியாக இருக்கிறார்கள். அவர் வந்த நாளிலே இருந்து அவர் ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு கடைசியாக வனாந்தரத்தில் 40 வருடங்கள் அலைந்து திரிந்து கானானை பார்க்கின்ற வரையில் நான் பார்க்கிறோம். அவள் ஒன்றும் அங்கே பேசினதாக எழுதப்பட்டு இல்லை. அவளை குறித்து விமரிசையாக இல்லை. அவர் மாமனார் திரும்பி வரார். மாமனார் மகளை கூட்டிக் கொண்டு பேரப்பணிகளை கூட்டிக் கொண்டு வருகிறார். மாமனார்கள் தான் பேசுகிறாரு. மாமனார் கூட சாப்பிடுகிறார். காலையில் எழுந்து தன்னுடைய ஊழியத்துக்கு தன்னுடைய மக்களை நியாயம் விசாரிக்க போனார் என்று வேதம் சொல்லுது. ஆக இந்த குடும்பத்தில் வேறு எந்த விதமான விரிசல் வராதபடிக்கு வாழ்வதற்கு காரணம் இந்த சிப்போராள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆக இந்த சிப்போராளை போல எல்லா நேரத்திலும் நம்ம புகழ்ந்தாலும் சரி, புகழாவிட்டாலும் சரி, இந்த அம்மாவால் தான் அந்த குடும்பம் நடக்குது அப்படின்னு சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த மோசேயின் குடும்பத்தின் மூலமாய் அவருடைய மனைவி சிப்போராள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த திருமணம் ஒரு கொண்டாட்டத்துக்குரியது. அங்கே திண்டாட்டம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே திண்டாட்டம் ஒன்று வருகிறது சொன்னால் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவிலே ஒரு குறைபாடு உண்டு என்று சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ நமக்கு வேத வசனம் தெரியாமல் இருக்கும்பொழுது, வேத வசனத்துபடி வாழாமல் இருக்கின்ற பொழுது, வேத வசனத்தை கடைபிடிக்காமல் இருக்கின்ற பொழுதுதான் நீங்களும் நானும் அல்லது பிள்ளைகளும், திருமணமாகிற பிள்ளைகள், திருமணமானவர்கள், இனிமேல் புதிதாக திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்களுக்கெல்லாம் இந்த வேத வசனம் வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. நீங்கள் எப்படி வாழணும், எப்படி பேசணும், ஒருவர் எப்படி கனப்படுத்த வேண்டும். மனைவியை கனப்படுத்துங்கள். மனைவி எது செய்தாலும் தப்புன்னு சொல்லக்கூடாது. அதே போல் கணவரையும் வெளியில் போயிட்டு வந்தால் கேட்கணும், எங்கே போகிறீங்கன்னு கேட்கணும், என்ன பண்ணி வந்தீங்க இந்த நாள், அவரும் அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்புடையதான ஒரு வாழ்க்கை. அது சரியில்லை என்று சொன்னார் அங்கே 3வது ஆள் நிச்சயமாக வருவார்கள். அந்த சத்துரு வந்து விடுவான். அது மனுஷனாக இருக்கலாம், மனுஷியாக இருக்கலாம், ஆனால் சத்துரு என்று பெயர். அவர் சத்துரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள். அழகு வந்தனை உள்ளது, சௌந்தரியம் வந்தனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவான். இது கிறிஸ்தவர்களுக்கு, வேதத்தை வாசித்தவர்களுக்கு, வேதத்தின்படி ஆலயத்திலே திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு, அதன்படி வாழ்கின்றவர்களுக்கு. ஆகவே சௌந்தரியம் மஞ்சள் உள்ளது,
பெரிய வசதி இருக்கலாம், அது வந்திட உள்ளது, அது போய்விடும். அழகு வீண், அழகும் மாறிவிடும், அழகும் வீண். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் நடுங்கிறது இல்லை. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பேசவும் பார்க்கவும், பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், என்னுடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்கணும், நான் போகிற இடம் கடவுளுக்கு பிரியமா என்று நினைத்து சிந்தித்து நாம் கடந்து போகணும். வீட்டை விட்டு அனாவசியம் வெளியில் 2 பேரும் போகக்கூடாது. வேலைக்கு போனால் வீடு வரணும், வீட்டில் இருந்தால் பிள்ளைகளை கவனிக்கணும், புருஷனை கவனிக்கணும். புருஷனை கவனிக்காமல் ஜபத்துக்கு போகக்கூடாது, சாப்பாடு செய்யாமல் வீடை பெருக்காமல் ஜபத்துக்கு போகவே கூடாது. அங்கே தான் நவலட்சம் வந்துவிடும். அப்படிப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் நானும் எண்ணி பார்த்து நலமானவற்றை, இந்த வேதம் முழுவதையும் படித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பற்றி கொள்வோமா? வாய் பேசக்கூடாது. அப்போ இந்த காலத்து பிள்ளைங்க கேட்குறாங்க, அப்போ நாங்களாம் அடிமையா? ஆண்களுக்கு அடிமையா? ஆண்கள் கேட்குறாங்க பெண்களுக்கு அடிமையா? 2 பேர் கேட்குறதும் சரிதான். யாரும் அடிமையே கிடையாது. அன்பு ஒன்று தான் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். நீங்கள் யாரும் அடிமை கிடையாது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏவாளை விலா இரும்பிலே இருந்து படைத்திருக்கிறார். தலையிலிருந்து படைத்தா ஒருவேளை தலைக்கணம் வந்துடும் சொல்லி நினச்சாரோ ஆண்டவர் தெரியல. காலில் இருந்து எடுத்தா ஆண்கள் பேர் மெச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அப்படி எடுக்கலையோ நான் நினைக்கிறேன். ஆகவே தான் சரிக்கு சமமாய் இருக்கும்படியாய், சரியாய் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும்படியாய், நேசிக்கும்படியாய், கீழ்ப்படும்படியாய், தாங்கிக் கொள்ளும்படியாய் அவர்களை சரிசமமாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல குடும்பத்தர்களாய், அப்படிப்பட்டதான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை உள்ளவர்களாய், உடன்படிக்கையின் திருமணத்தை கொண்டாடுகின்ற குடும்பங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்புறம் பார்க்கணும், இந்த சிப்போராளுக்கு விரோதமாய் நம்முடைய மோசேனுடைய சகோதரனும் ஆரோனும் சகோதரி மீரியாவும் பேசுகிறார்கள். பேசும் பண்ணும்பொழுது எவ்வளோ மனசு வருத்தம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவள் ஒன்றுமே சொல்லலை. எவ்வளோதான் பேசினாலும் அவள் அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. மோசேயின் மனைவி சிப்போராளை போல பொறுமை உள்ளவளாய் இந்த கணவனும் மனைவியும் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார், யாவே விரும்புகிறார். அவர்கள்தான் மணவாளன் வருகின்ற பொழுது மணவாட்டியாகிய சபை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நம் இஷ்டம் போல வாழ்ந்தால், வேதத்தின்படி வாழாதபடிக்கு வேதம் என்ன சொல்லட்டும், நம்ம இஷ்டம் போல் வாழ்வோம், அது வரும்போது வரும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம், அல்லது வரும்போது சரியாக வாழலாம் என்ற நினைவு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் வரும்பொழுது திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது கடைசி காலம். திருடன் எப்படி வருவான்? சொல்லிட்டு வரமாட்டான். ஆகவே திருடனை போல வருவார். அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கணும். அவர் வரும்போதே நாம் அவரோடு கூட போயிடணும். அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம், சமயம். அதற்கு பின்னால் இன்னும் கைவிடப்படுகிற ஒரு காலம். அதற்கு பின்னால் நியாயம், அதற்கு பின்னால் தான் வெள்ளை சிங்காசனம். இப்படி நிறைய அடுக்கடுக்கான ஒரு காரியங்கள்லாம் நம் இருக்கிறது. இப்போதே இது கடைசி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொடிய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட 2-3 நாளைக்கு முன்பதாக பாம்பேயில் ஒரே நாளில் எவ்வளவு வெள்ளம் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். ஒரு சிறிய குழந்தை ஒரு தண்ணியில் விழுந்து, ஒரு பள்ளத்தில் நினைக்கிறேன், அந்த பள்ளத்தில் விழுந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ திணறி அந்த மகன் வெளியிலே வந்து விட்டான். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி இன்னும் தொடர்ந்து வரப்போகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்களாகிய இந்த குடும்பங்கள், இந்த உலகத்தில் செய்கிற கொடுமைகள் தான் காரணம். ஏன்னா ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் அவர் வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டு கடவுளுக்கு துரோகம் பண்ணினார்கள். கடவுள் வேண்டாம் என்று சொல்ல அனுமதிக்காத பழத்தை அவர்கள் சாப்பிட்டு கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் கடவுளுக்கு துரோகம் பண்ணினார்கள். என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பலியிடுதலே துரோகம். நசல் கொண்டதையும் கண் இல்லாததையும் ஊனமுற்றதையும், அதுதான் நசல் கொண்டது, அவற்றை கொண்டு வந்து கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். ஆகவே இது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார், எனக்கு பிரியமில்லாதது என்று சொல்லுகிறார். அவர்கள் சாப்பிட்டு என்னை கெடுத்தார்கள்.
இவர்கள் பலியிட்டு எனக்கு கோபத்தை மூட்டினார்கள். இன்னொரு காரியம் சொல்லுகிறார், இவர்கள் மற்ற தேவதைகளை வணங்குகிற பிள்ளைகளுடைய குமார்த்திகளை அவர்கள் பெண் கொண்டார்கள். ஆகவே எனக்கு இவர்கள் மீது கோபம், ஆகவே இவர்கள் எனக்கு எரிச்சல் மூட்டினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாமும் கூட அப்படிதான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவா சொன்னார், 100 வருஷம் சொன்னார், மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. யாரும் நம்பவே இல்லை. இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க ஏசாமி வரேன்னு சொல்லுவார். வரமாட்டார், அவர் வரவே மாட்டார். கண்டிப்பாக வருவார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் அதாவது மனுஷனுடைய காரணம் எல்லாம் அழிந்து போகும், வேதத்தில் ஒரு எழுத்தாகிலும் மறைந்து போவதில்லை, மாண்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், குடும்பங்களை மகிழ்ச்சியாக நடத்துவோம், கணவன் மனைவியையும் மனைவி கணவரையும் சந்தோஷப்படுத்தி வாழ்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். இருவரும் சேர்ந்து நல்ல குணாதிசயமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுத்து குடும்பமாய் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் வாழுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய குடும்பங்களிலே ருசித்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு அழகாக அறிவுறுத்துகிறது. ஆகவே தியாக வாழ்க்கை, இந்த சிப்போராயை போல ஒரு தியாக வாழ்க்கை கணவனுக்கும் வேண்டும், மனைவிக்கும் வேண்டும். ஒருத்தருக்கு மட்டும்தான் வேணும்னு இல்லை, கணவருக்கும் அந்த தியாக வாழ்க்கை வேணும், மனைவிக்கும் அந்த தியாக வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளுகிறேன். ஆகவே மீண்டுமாய் கடவுளுக்கு கோபம் மூட்டுகிற பிள்ளைகளாய் வாழாதபடிக்கு, கடவுளுக்கு எரிச்சல் மூட்டுகிற பிள்ளைகளாய் வாழாதபடிக்கு, கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் குடும்பங்களாய் கர்த்தர் நம்மை வைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். திருமணம் புதிதாக இருக்கிற திருமணமான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சிறப்பிக்கட்டும் என்று மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியிலே 1-2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, பூமியின் தேவதை என்று சொல்லி ஒரு பெண்மணிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். பூமியின் தேவதை, அது யாராக இருக்கும்? அன்னை தெரேசாவுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க, பூமியின் தேவதை என்று சொல்லி. தேவதைனா நம்ம நினச்சிக்குவோம் அழகாக இருப்பாங்க, அவங்க அழகானவங்க தான், முகமெல்லாம் சுருங்கி அவர் மறிக்கின்ற தவறாளி இருக்கும்போது பார்க்கும்பொழுது அவர் வெள்ளையே நினச்சிருக்கிறாங்க இல்லையா, ஆனால் தோலெல்லாம் சுருங்கி போனாலும் கூட அவருடைய உள்ளத்தின் அழகை எல்லோரும் பார்த்தார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு பூமியின் தேவதை என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு காரியம் சொல்லணும்னா, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிந்தனைக்குரிய காரியங்கள். நம் இந்திய தேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே அநேக மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கணும்? சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஒருவர் சொல்லுகிறார் 72,000 ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சா அவர் வறுமை கோட்டு கீழே இருப்பவர், ஏழை என்று பொருள். 72,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்கின்ற பொழுது அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். அப்படியான மாதம் எவ்வளவு என்று பார்க்கின்ற போது 6,000. அப்போ நிச்சயமாக அது வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவர்கள் 7 மணி வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ 2 விதமான கருத்துக்கள் மக்களிடையே இருக்கிறது. இது எது சரி என்று எனக்கு தெரியாது, தெரிந்தவன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எந்த வறுமை கோட்டு கீழாக இருக்கிறோம் நமக்கு தெரியணும். அப்போதுதான் அலுவலர்கள் மத்தியில், அடுத்து அரசாங்கத்தின் மத்தியில் நம்முடைய கோரிக்கைகளை கேட்கும் பொழுதோ அல்லது அரசாங்கத்திடம் நாம் பேசுகின்ற பொழுதோ தெளிவாக பேச முடியும். ஆகவே நான் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரியம், மோசே ஐயா அவர்கள், அதாவது வேதத்தில் இருக்கிற மோசே ஐயா, நம்ம சர்ச்சில் இருக்கிற மோசே ஐயா இல்லை, மோசே அவர்கள் 20 லட்சம் மக்களை வழிநடத்தினார். அதுக்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே ஆடு மாடு குழந்தைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள். ஸோ 20 லட்சம் பேரை அவர் வழிநடத்தினார். இந்த 20 லட்சம் பேரை வழிநடத்துவதற்கு நிச்சயமாக அவர் ஒரு நாளும் முடியவே முடியாது. அவருக்கு பின்னாலே இருந்து ஜபத்திலே தாங்கி அந்த ஊழியத்தில் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர் போகணும்,
அவர் வந்தால் வரணும், அவர் வராமல் போனால் வரல. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் தன்னை உட்படுத்தி கொண்ட அவருடைய மனைவி தான் அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு காரணம் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நான் அறிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. ஆகவே சிப்போராளை போல கணவன்மார்களுக்கு நீங்கள் நானும் உறுதுணையாக இருக்கணும். கணவனுடைய பெயருக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்பேற்பட்டவர்கள் தான் மணவாளனு கூட வாழ முடியும். அந்த மணவாளனோட வாழ்கிற வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆக அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நானும் உலகத்திலே திருமண வாழ்க்கையில் கணவன் மணியாக வாழ்கிற அந்த மக்கள் வழிகாட்டிகளாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களிலேயும் நீங்களும் நானும் உறுதியாக இருக்கும்பொழுது, இல்லை கணவன் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவருடைய பேருக்கு இழுக்கு வராமல் வாழ்வது தான் கணவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. என்னுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனை அது. ஆகவே புதிதாக திருமணமான என் அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், கர்த்தருக்குள் இருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான குடும்பத்தை எதிர்காலத்திற்கு கட்ட முடியும். அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சிகளாய் வாழ முடியும். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கும் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 மணிக்கு காலையில் நம்ம திருச்சபை ஆரம்பமாகிறது. ஆனால் இப்போது திருச்சபை திறக்கப்படாத காரணத்தினால இந்த காணொலி மூலமாக இவங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு எப்படி புறப்படுகிறோமோ அதே போல் காலையில் எழுந்து சீக்கிரமாய் நம்முடைய எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டு பிள்ளைகளோடு கூட நீங்கள் அமர வேண்டும். 9:30 மணிக்கு 9:30க்கு சரியாக சர்ச்சில் உட்கார்றது போல் நீங்கள் உட்கார வேண்டும். பாடல்கள் பாடுகின்ற பொழுது அந்த பாடல்கள் உங்களுக்கு அந்த திரையில் வருகிறது. அதை பார்த்து நீங்கள் பாட வேண்டும். அதற்காக தான் திரையில் போடப்படுகிறது. வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது வேதத்தை எடுத்து நீங்கள் அதை மனதுக்குள்ளே வாசிக்கலாம், அல்லது வாசிக்கிற பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். சத்திய வசனம் பேசுகிற பொழுது கருத்தாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படி கவனிக்கணும்? கருத்தாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளரும். ஏனோ தானோ என்று சொல்லி நாம் சத்தியத்தை கேட்கக்கூடாது. அல்லது வீட்டில் இருக்கிறோம் யாருக்கும் தெரியாது என்றல்ல, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உலகமும் வியாபித்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவே நிர்விசாரமாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையானால் காலையிலே எழுந்து சீக்கிரமாக நம்முடைய எல்லா வேலைகளும் முடித்துவிட்டு 9:30 மணிக்குள்ளதாக உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கணும், பாடல்களை பாடணும். கடைசியை ஜபம் பண்ணுகின்ற போது நீங்களும் உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, நம்முடைய திருச்சபைக்காக சீக்கிரமாய் திறக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைமைக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். இப்பொழுது கொரோனாவின் தாக்கம் ஒரு பகுதியிலே குறைந்து வருகிறது, இன்னொரு பகுதியில் அதிகமாக இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆகவே நமக்கு இதுவரைக்கும் அந்த கொரோனா தாக்காதபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நன்றி பலி ஏறுவது கர்த்தருக்கு பிரியம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கடவுள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதியுங்கள். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகமாய் அமர்ந்து வேதத்தை வாசித்து நல்ல ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு இடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீண்டுமாய் நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஈஷா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, திருமணத்தை உடன்படிக்கையாக ஏற்படுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தை கொண்டாட்டமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக இணைந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே நீ இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம், நீ நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
ஒரு குடும்பம் கூட ஆண்டவரே வீணாய் போகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஜெபித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறபடினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட என் இயேசு எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாட்களிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிப்புக்காக தன்னை கல்விக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு நல்ல கல்வியின் அறிவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஞாபக சக்தியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே குடும்பத்தார் மத்தியிலே மகளிரை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் திருச்சபை மக்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக பேராக குடும்பமாக பிள்ளைகளாக என் தேவன் ஆசீர்வதிக்க முடியாய் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்படி தேவையில் எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவருக்கும் ஒரு காரியத்திலும் குறைவில்லாதபடிக்கு வாழ இந்த தேவன் நீங்கள் தான் நிறைவானவராய் அவளோடு கூட வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வயோதிகளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வயோதிகமான காலங்களில் என்னோட பேசுவதற்கு ஆட்கள் இல்லையே, என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லுகிற அவர்களோடு கூட நீங்கள் உறவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மோடு கூட ஒரு பேசுகிற அனுபவத்தை ஆண்டவரே முதியவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அனைத்து திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனிமாய் உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசங்களில் இருக்கிற திருச்சபைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் திருச்சபைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சென்னை பட்டத்தில் இருக்கிற திருச்சபைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளே எழுப்புதல் ஆவியை நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதல் ஆண்டவரே இந்த திருமண வாழ்க்கையில் குடும்பம் என்று சொல்லுகிற கணவன் மனைவி இருக்கிற அந்த குடும்பங்களில் என் தேவன் எங்களோடு கூட நிறைவேறப்படும்படியாய் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கும் சுவாமி. ஆண்டவரே, ஊழியக்காரியாக இயேசுவின் வேலைக்காரியாக ஆண்டவரே என் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் அவள் வாழ்ந்து சுகத்திருப்பார்களாக. பக்கத்தில் இருக்கின்ற ஆசீர்வதிங்க, எதிர் வீட்டை ஆசீர்வதிங்க, இந்த தெருவை ஆசீர்வதிங்க, நாங்கள் வாழ்கிற ஊரை ஆசீர்வதிங்க. வியாதி இல்லாதபடிக்கு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா.